அத்தியாயம் 7. ஹெலன் கெல்லர். வையத்துள் வாழ்வாங்கு வாழத் தேவையான உறுப்புக்கள் அனைத்தும் ஊமையான போதிலும் உள்ளத்தில் ஊனமின்றி வாழ்வில் சாதனை படைத்தவர் ஹெலன் கெல்லர். பார்க்கும் திறன், பேச்சுத்திறன், கேட்கும் திறனின்றி இவ்வுலகில் வாழ முடியுமா என்று கேள்வி எழுப்புவோர் பலர். அவர்களுக்கு ஒரு சவாலாக திகழ்ந்தவர் ஹெலன் கெல்லர். பிறப்பும் இளமையும். ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் என்பது இவரது இயற்பெயர். இவர் கேப்டன் ஆர்தர் ஹென்ஸ்லி கெல்லருக்கும் கேட் ஆடம்ஸ் கெல்லருக்கும் மகளாக 27/6/1880 ஆண்டு அமெரிக்க நாட்டிலுள்ள அலபாமா பகுதியிலுள்ள டஸ்கும்பியா என்ற சிறு நகரத்தில் பிறந்தார். 2 வயது வரை மழலை சொற்களால் மற்றவர்களை மயக்க வைத்து ஓடி ஆடி திரிந்த ஹெலனுக்கு திடீரென மூளைக்காய்ச்சல் வந்தது. நினைவிழந்த நிலையில் கிடந்த மகளை கண்டு பெற்றோர் துவண்டு போயினர். எப்படியோ உயிர் பிழைத்த ஹெலன் பார்வையையும் பேச்சு திறனையும் கேட்கும் திறனையும் இழந்துவிட்டார். சிறு வயதில் ஹெலன் மிகவும் கோபக்காரி. பாத்திரங்களை உடைப்பது, விளக்குகளை நொறுக்குவது, அலறுவது போன்ற செயல்களில் ஈடுபட்ட அவரை அடக்கத் தெரியாமல் திணறினர் பெற்றோர். மார்த்தா வாஷிங்டனின் தொடர்பு. ஹெலனது வீட்டு சமையல்காரியின் மகள் மார்த்தா வாஷிங்டன். சிறுமியான மார்த்தா ஹெலனது நிலையை கண்டு பரிதாபப்பட்டு அவளுக்கு பொருட்களை தொட்டு உணர கற்றுக் கொடுத்தாள். ஹெலனது பிற்கால வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருந்தவள் மார்த்தா. மிஸ் ஆனி சலிவான். ஆனி சலிவான் கண் பார்வை குறைந்த 20 வயதே நிரம்பிய ஏழை ஆசிரியை. ஹெலனது நிலையை கண்ட ஆனி அவளுக்கு கற்றுக் கொடுக்க முன்வந்தாள். ஆனி பாஸ்டனில் உள்ள பெர்கின்ஸ் நிறுவனத்தில் படித்த பட்டதாரி ஆவார். பெற்றோரால் கைவிடப்பட்ட ஆனி சலிவானும் ஹெலனும் காலப்போக்கில் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் ஆகிவிட்டனர். ஹெலனின் கையில் ஒரு பொம்மையை கொடுத்து விளையாடச் செய்துவிட்டு அவளது உள்ளங்கையில் பொம்மை என்று எழுதி காட்டினாள். ஹெலனும் ஆனியின் கையை பிடித்து அவ்வாறே எழுதினாள். இப்படி விளையாட்டு முறையில் பிளேவே மெத்தட் பல சொற்களை கற்றாள் ஹெலன். தொடர்ந்து 49 வருடங்கள் ஹெலனது உற்ற தோழியாக இருந்தார் ஆனி சலிவான். கல்லூரி படிப்பு. பாஸ்டனில் உள்ள பெர்கின்ஸ் நிறுவனம் நடத்திய பார்வையற்றோர் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார் ஹெலன். பின்னர் ராட்க்ளிஃப் கல்லூரியில் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று பட்ட படிப்பை தொடர்ந்தார். 1904 ஆண்டில் முதலில் BA பட்டதாரியான பார்வையற்ற காது கேளாத பெண் என்ற சிறப்பினை பெற்றார் ஹெலன். வால்ட் விட்மனின் புது கவிதைகள் அவருக்கு புது தெம்பினை ஊட்டின. தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறந்தது. நீந்தவும், கடலில் படகை செலுத்தவும், குதிரையில் சவாரி செய்யவும், சைக்கிள் ஓட்டவும் கற்றுக்கொண்டார். ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து பிரெயில் புத்தகங்களை வருவித்து கைவிரல்கள் சிவக்கும் வரை தடவி தடவி படித்தார். எழுத்தாளர் ஹெலன். இவர் தனது 23வது வயதில் தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்னும் சுயசரிதையை எழுதினார். என் சமயம், மை ரிலிஜன் என்னும் இவரது ஆன்மீக சுயசரிதை நூல் 1927 ஆண்டு வெளிவந்தது. இந்நூலின் மறுபதிப்பு என் இருட்டில் வெளிச்சம் என்ற பெயரில் வெளிவந்தது. இவர் ஏராளமான கட்டுரைகளையும் 12 நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இவரது நூல்கள் நம்பிக்கை இழந்த பலருக்கு தன்னம்பிக்கையை அளித்தன. ஹெலனது சாதனையை கண்ட மக்கள் அவரை உலகின் 8வது அதிசயம் என புகழ்ந்தனர். ஊனமுற்றோருக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம். காது கேளாத பார்வையற்றோருக்கு விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையும் அளிக்க வருமாறு உலகெங்கிலும் இருந்து ஹெலனுக்கு அழைப்பு வந்தது. ஊனமுற்றோருக்காக வாதாடவும்
போராடவும் முன் வந்தார். 1915 ஹெலன் கெல்லர் இன்டர்நேஷனல் என்ற பார்வையற்றோருக்கான நிறுவனத்தை தொடங்கினார். பாலி தாம்சனின் உதவியோடு ஹாலிவுட்டிற்கு சென்று விடுதலை என்ற படக்காட்சியை தயாரித்தார். ஹெலனது வாழ்க்கை நாடகமாக நடிக்கப்பட்டு பெரிய வரவேற்பை பெற்றது. சினிமாவாக வெளிவந்த அவரது வாழ்க்கை வரலாற்றிற்காக ஆஸ்கர் விருது கிடைத்தது. ஊனமுற்றோருக்கு விழிப்புணர்வு ஊட்டவும் அவர்களுக்காக நிதி திரட்டவும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பயணமானார். சென்ற இடங்களிலெல்லாம் அவரது சாதனைகளை நேரில் காண திரள் கூட்டம் கூடியது. பல நாடுகள் அவருக்கு கௌரவ பட்டங்களை வழங்கின. இவரது சாதனைகளுக்காக ரூஸ்வெல்ட் மெடல் வழங்கப்பட்டது. இவர் குரோவர் கிளீவ்லாண்ட் முதல் லிண்டன் ஜான்சன் வரையுள்ள அமெரிக்க அதிபர்களை சந்தித்துள்ளார். மேலும் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், சார்லி சாப்ளின், மார்க் ட்வெயின், ராக்ஃபெல்லர், ஐன்ஸ்டீன், ஜவஹர்லால் நேரு போன்ற உலக புகழ்பெற்ற தலைவர்களை சந்தித்துள்ளார். 1962 பார்வையற்றோருக்காக தேசிய நூலகம் ஒன்றை தொடங்கினார். இவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஊனமுற்றோர் நலனுக்காகவும் மறுவாழ்வுக்காகவும் பல்வேறு அமைப்புகளை தொடங்கினார். இந்தியாவில் ஹெலன். இந்தியாவிற்கு வந்த ஹெலன் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத்தையும் பிரதமர் நேருவையும் சந்தித்து பேசினார். இரவில் தாஜ்மஹாலுக்கு சென்று தடவி பார்த்து மகிழ்ந்தார். பின் பம்பாய்க்கு சென்று பார்வையற்றோருக்கான தொழிற்சாலை ஒன்றிற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் சென்னை சாந்தோமில் உள்ள ஊமையர் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார். ஒளி ஒளி காட்சிகள். ஹெலன் கெல்லரின் வாழ்க்கை படமாக எடுக்கப்பட்டுள்ளது. தி மிரக்கிள் ஒர்க்கர் என்னும் தொலைக்காட்சி படம் அவரது வாழ்க்கை வரலாற்று விளக்கமாகும். இந்தி பாலிவுட் படமான பிளாக் என்பது கெல்லரின் பிறப்பு முதல் பட்டப்படிப்பு வரையுள்ள வாழ்க்கையை வைத்து தயாரிக்கப்பட்டுள்ளது. ஷைனிங் சோல் என்னும் இவரை பற்றிய டாக்குமெண்டரி படம் மிகவும் புகழ்பெற்றது. இணையதளங்களிலும் அவரது வாழ்க்கை படமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விருது. அமெரிக்க நாட்டின் மிக உயர்ந்த விருதான விடுதலைக்கான ஜனாதிபதி விருதினை 1964 அதிபர் லிண்டன் ஜான்சன் ஹெலனுக்கு வழங்கினார். தேவபக்தி மிகுந்தவர். ஹெலன் கெல்லர் ஆழ்ந்த பக்தியுடையவர். இன்றும் அவர் பயன்படுத்திய பிரெயில் வேதாகமம் காண கிடைக்கின்றது. அவர் வாழ்ந்த வீடு முழுவதும் அவரது கைவிரல்களால் தழும்பேறிய பிரெயில் நூல்கள் உள்ளன. நான் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்போது என் உடல் ஊனங்கள் யாவும் சங்கிலியைப் போல கலன்றுவிடும். மோட்சத்தில் இயேசு கிறிஸ்துவையும் என் ஆசிரியையும் காண்பேன். பன்மடங்கு மகிழ்ச்சியுடன் நித்தியமாய் வாழ்வேன் என்று நம்பிக்கையுடன் கூறியவர் ஹெலன் கெல்லர். இறுதி காலம். ஹெலனின் ஆசிரியை ஆனி சலிவனும் பாலி தாம்சனும் இறந்த பின் தனிமை துயரில் வருந்தினார். என் கண் பார்க்காது, காது கேளாது, வாய் பேசாது, இதை நான் விதி என்று கூறி வேதனைப்படவில்லை. இழந்ததற்காக வருத்தப்படாதீர்கள், இருப்பதை கொண்டு முன்னுக்கு வர வழி தேடுங்கள் என்று மக்களை ஊக்குவித்த ஹெலன் உடல் நலமின்றி நோய்வாய்ப்பட்டு 1/6/1968 இவ்வுலக வாழ்வை நீத்தார். ஹெலன் கெல்லரின் பூத உடல் அழிந்தாலும் அவரது புகழ் உலகம் முழுவதும் பரவி ஊனமுற்றோர் முன்னுக்கு வர வழிகாட்டும் ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தியாயம் 8. லூயி பிரெயில். தற்காலத்தில் விழியிழந்தோர் பலர் படித்து பல்வேறு பட்டங்கள் பெற்று பல உயர்ந்த பதவிகளை வகிக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது பிரெயில் எழுத்துக்கள்தான். தனக்கு பார்வை போய்விட்டதே என்று கவலைப்பட்டு முடங்கி கிடக்காமல்
ஊனம் என்ன செய்யும் என்ற துணிச்சலோடு தன்னை போன்ற பார்வையற்றோர் பயன்பெற தன் வாழ்வை தியாகம் செய்தவர் லூயி பிரெயில். பிறப்பு: லூயி பிரெயில் ஐரோப்பாவில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரத்தின் அருகிலுள்ள கூவ்ரே கிராமத்தில் 1809 ஆண்டு ஜனவரி 4 பிறந்தார். இவரது தந்தை பிரெயில் ஒரு சேன தொழிலாளி, தாயார் இல்லத்தரசி ஆவார். இவருக்கு லூயி சைமன் என்ற அண்ணனும் காதரின் ஜோசபின் மேரி செலின் என்ற தங்கையரும் உண்டு. குடும்பத்தினர் அனைவருக்கும் செல்ல பிள்ளையாக லூயி வாழ்ந்து வந்தார். பார்வை இழத்தல். லூயிக்கு 3வது வயது முடிந்து சில நாட்கள்தான் ஆகியிருந்தது. ஒரு நாள் தந்தையின் தொழிற்கூடத்திற்கு சென்ற லூயி அங்கு சேனத்தோல் அறுப்பதற்காக வைத்திருந்த கூர்மை மிக்க கருவிகளை கையில் எடுத்து விளையாடிய போது திடீரென்று ஒரு கத்தி இடக்கண்ணில் ஆழமாக பதிந்து விட்டது. லூயின் தந்தை அதிக படிப்பறிவற்றவர். எனவே அந்த ஊரில் புகழ் பெற்றிருந்த ஒரு துறவி பெண்ணிடம் சிகிச்சைக்காக சென்றார். அவள் ஏதோ மூலிகை சாறினால் குழந்தையின் அழுகையை நிறுத்தினாள். ஆனால் கண் பழுத்து போய் பார்வையற்று போய்விட்டது. 2 வார காலத்திற்குள் மறு கண்ணிலும் பரவவே அந்த கண்ணும் பாதிக்கப்பட்டது. இளமை பருவம். பார்வை இழந்த சிறுவன் லூயிக்கு அன்றாட கடமைகளை செய்வதற்கு பெற்றோர் பழக்கி கொடுத்தனர். கோலூன்றி நடக்க பழகினார். எளிய பாடங்களை தோல் துண்டுகளில் எழுதி லூயி தடவி படிக்கும்படி செய்தார் அவரது தந்தை. வளர வளர தன் பார்வையற்ற நிலையை பற்றி சிந்திக்க தொடங்கினார் லூயி. அவருக்கு 7 வயதான போது கூவ்ரே ஊரின் பாதிரியாராக ஆவி ஜாக்ஸ் பல்லூய் பதவியேற்றார். லூயி பிரெயிலின் நிலைமையை கண்டு பரிதாபப்பட்டார் அவர். லூயியின் பொது அறிவை வளர்க்க எளிய பாடல்களை எழில்மிகு சொற்சித்திரங்களாக்கி காட்டினார். பல்வேறு பறவைகளின் வேறுபட்ட இன்னிசை குரல் ஒலிகளை கற்றுக்கொண்டார் லூயி. இசைக்கருவிகளின் மீது அவருக்கு நாட்டம் வந்தது. பார்வையற்ற தன்னால் யாருக்கும் பயனில்லை, தனக்கே தான் ஒரு பெருஞ்சுமை என்று நினைத்து கொண்டிருந்த பிரெயிலின் மனதில் பாதிரியாரின் போதனைகள் மாற்றத்தை கொண்டு வர தொடங்கின. விவிலிய போதனைகளை அவர் மூலம் கற்க சுய பரிதாபம் அற்ற ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எழுந்தது. கல்வி கற்றல். ஜாக்ஸ் பாதிரியார் லூயி பிரெயிலை ஊர் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். நினைவாற்றல் மிகுந்த லூயி பார்வையுள்ள மாணவர்களை காட்டிலும் படிப்பில் சிறந்து விளங்கினார். பின்னர் பாரிஸில் உள்ள இளம் விழியிழந்தோர் தேசிய பயிலகத்தில் அவரை சேர்த்தனர். வீட்டில் அனைவராலும் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட லூயி வீட்டுக் கவலையால் நோய்வாய்ப்பட்டார். எனினும் கணிதம், வரலாறு, புவியியல், பிரெஞ்சு, ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் ஆகியவற்றை முறைப்படி கற்றுக்கொண்டார். மேலும் பியானோ, ஆர்கன், வயலின், செலோ முதலிய இசைக்கருவிகளையும் கற்றுத் தேர்ந்தார். கைத்தொழில், பின்னல் வேலைப்பாடுகள், காலணி செய்தல் முதலியவை அவருக்கு கைவந்த கலையாயின. பிரெயில் எழுத்து முறை. பார்வையற்ற இளம் பிள்ளைகளுக்கு கற்பதற்கு ஏற்ற புத்தகங்கள் அக்காலத்தில் இல்லை. எனவே அவர்கள் எளிதில் வாசிக்கக்கூடிய எழுத்து முறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ளே மேலோங்கியது. ஏற்கனவே பலர் பார்வையற்றோர் தடவி படிக்கத்தக்க தடித்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். ஈயத்தாலும் மரத்தாலும் குச்சிகளாலும் சில வகை அணிகளாலும் குண்டூசிகளாலும் இவ்வெழுத்துக்களை அமைத்திருந்தனர். இவற்றை தடவி கற்றுக்கொள்ள பார்வையற்ற மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். எனவே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஓர் எளிய அடையாள குறியீட்டை அமைத்தார்.
கேப்டன் பார்பியர் என்னும் இராணுவ அதிகாரி படை வீரர்கள் பயன்படுத்தும் இரகசிய புள்ளிகளும் கோடுகளும் அமைந்த எழுத்து முறையை அவருக்கு விளக்கி காட்டினார். இம்முறையின் மூலம் புள்ளிக்கோடுகள் கொண்ட புதிய வகை எழுத்து முறையை அமைக்க தொடங்கினார். பல ஆண்டுகள் புது வகை எழுத்துக்களை அமைக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு வயது 20. பின்னர் அவரது 34ஆம் வயதில் 1834ஆம் ஆண்டு பிரெயில் எழுத்து முறை அமலுக்கு வந்தது. பிரெயிலில் சிறந்த ஆசிரியர். அக்கால ஆசிரியர்கள் மிகவும் கடுமையாகவும் கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள். பார்வையற்ற மாணவர்களுக்கு எவ்வித சலுகைகளும் கிடையாது. எனவே அவர்கள் மீது இரக்கம் கொண்ட பிரெயில் பிரபல ஆசிரியர் ஆனார். மாணவர்களை கனிவுடன் நடத்துவது, பொறுமையை கடைபிடிப்பது, நல்ல பாடக்குறிப்புகளை தயாரிப்பது, சுருங்க சொல்லி விளங்க வைப்பது, பொருள் உணர்ந்து பதிலளிப்பது போன்ற உத்தி முறைகளை அவர் கையாண்டார். எனவே மாணவர்கள் பிரெயிலின் வகுப்பில் தவறாமல் பங்கு பெற்று விடுவார்கள். பிரெயில் மாணவர்களுக்கு ஓர் அருட்சுடராகவும் உற்ற நண்பராகவும் உறுதுணையான ஆலோசகராகவும் விளங்கினார். பார்வையற்ற மாணவர்கள் அவரது நூலை தங்கு தடையின்றி தடவி படித்தனர். 1847ஆம் ஆண்டில் பிரெயில் முறையை மாணவர்கள் வகுப்பறையில் பயன்படுத்தினர். இசைத்துறையில் பியானோ, ஆர்கன், வயலின் போன்ற இசைக்கருவிகளை நேர்த்தியாக வாசிப்பார் பிரெயில். பாரிஸில் உள்ள 3 தேவாலயங்களில் ஆர்கன் வாசிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஞாயிற்றுக்கிழமை என்று வரும் என்று அவர் ஏங்கிக் கொண்டிருப்பார். விழியிழந்தோர் எளிதில் இசையை கற்பதற்கும் தனிமுறைகளை கண்டுபிடித்தார். பார்வையற்றோருக்கென தனி சுருக்கெழுத்து ஷார்ட் ஹேண்ட் முறையையும் கண்டுபிடித்தார். தொடக்கத்தில் பல்வேறு எதிர்ப்புகள் வந்த பின்பும் அவர் கலங்கவில்லை. நோய்வாய்ப்படல். 26ஆம் வயதிலிருந்தே எலும்புருக்கி நோயினால் பிரெயில் வருந்தினார். அவர் வசித்த அறையின் ஈரத்தன்மையும் கடின உழைப்பும் ஆசிரிய பணியும் அவரது உடலை வெகுவாக பாதித்தன. பல நேரங்களில் வகுப்பறையிலிருந்து மாணவர்கள் அவரை கைத்தாங்கலாக அழைத்து சென்றனர். எனினும் பணி செய்வதில் அவர் சற்றும் பின்வாங்கவே இல்லை. பரம அழைப்பு. கடவுள் தனக்கு கொடுத்த பெரும்பணி முடிவடைந்து விட்டது என்பதை நண்பர்களிடம் மகிழ்வுடன் கூறினார் லூயிஸ் பிரெயில். 6/1/1852 சுற்றி நின்ற அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு பரம அழைப்பின் பங்கினை பெற்று விண்ணுலகம் சென்றார் பிரெயில். அவரது சகோதரர்கள் அவரது உடலை கூவ்ரே கிராமத்தில் அடக்கம் செய்தனர். பாராட்டும் விருதுகளும். பிரெயில் மறைந்து 2 மாதங்கள் சென்றதும் பிரெஞ்சு அரசாங்கம் அவரது பிரெயில் எழுத்துக்களுக்கு அங்கீகாரம் அளித்தது. 1851ஆம் வருடம் அவருக்கு லீஜியன் ஆஃப் ஆனர் என்ற விருதும் கிடைத்தது. 1952ஆம் வருடம் அவரது உடலை கூவ்ரே கிராம கல்லறையில் இருந்து எடுத்து பாரிஸ் நகரில் உள்ள பாந்தியன் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்து அரசாங்கம் அவரை கௌரவித்தது. புகழ்பெற்ற மக்களின் இறுதி புகலிடம் என்றும் கடவுளின் உறைவிடம் என்றும் பொருள்படும் பாந்தியன் தோட்டத்தில் செயற்கரிய பணி செய்த பெரியார்கள் மட்டுமே அடக்கம் செய்யப்படுவர். தற்போது எண்ணற்ற நூல்களும் பத்திரிகைகளும் பிரெயில் எழுத்தில் வெளியிடப்படுகின்றன. கண் ஊனத்தால் உலகமே இருண்ட நிலையிலும் சோர்ந்திடாமல் கண்ணற்றவர்களுக்கு ஒளியேற்றிய லூயி பிரெயிலின் சேவை உலகுள்ளளவும் நிலைநிற்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.